கமலஹாசன் அரசியலுக்குள்ள வந்த போது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன தெரியுமா? பிஜேபியின் பி டீம்னாரு. பல பேர் சொன்னாங்க அந்த வார்த்தையை. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? நேர் எதிரணியில போய் நின்று பிரச்சாரம் பண்ணி ஒரு எம்பி சீட்டையும் வாங்கிட்டாரு. சரிதானா? சோ ஒருத்தர் வர்ற போதே அவர் மேல எந்த முத்திரையும் குத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நல்லதாகவும் வேண்டாம், கெட்டதாக வேண்டாம். முதல்ல அவரை செயல்பட விடுவோம். இப்ப நீட்டை பத்தி ஒரு இஷ்யூ சொல்லிட்டாரு. நாளைக்கு நீட்டை நாங்க ரத்து பண்ணிடுறோம்னு சொல்லிடுறோம் ஒரு பேச்சுக்கு. பிஜேபி மனநிலை மாற்றம் ஏற்பட்டு இந்திய நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட்டை நாங்க ரத்து பண்றோம், புதிய சட்ட திருத்தம் கொண்டு வர கொண்டாட்டா விஜயனுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சா? என் கோரிக்கை ஏற்ற பிஜேபிக்கு நன்றின்னு ஒரு ட்வீட் கண்டிப்பா போடுவார். அப்ப பிஜேபியோட விஜய் அப்படின்னு பேசுவோமா? நம்ம ஒரு நிகழ்வு அது. அரசியல்ல 1000 பிரச்சனைல அது ஒரு பிரச்சனை. தேர்தல் நேரத்து அரசியல்ல வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் எந்த முடிவையும் எடுப்பாங்க. அதுல கூச்ச நாச்சத்துக்கு எல்லாம் வேலையே இல்லை. இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் பொறுத்து அப்படிதான் பார்க்க முடியும். நம்ம ஒரு பிரச்சனையில ஒன்றியங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார், அப்ப திமுக பக்கம் போக போறார். நீட்டை எதிர்க்கிறார், அப்ப பிஜேபி எதிர்க்க போறார். அப்படின்லாம் நம்ம ரீட் பண்ண முடியாது. ரீட் பண்ணா நம்ம ஏமாந்து போயிடுவோம். புதுசா கட்சியை ஆரம்பிச்சுட்டு வர்ற ஒருத்தர் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிக்கு எதிராக தான் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கும். அப்பதான் புதிய வாக்காளர்களை, அந்த கட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கிற மக்களை தன் பக்கம் இழுக்க முடியும். வாக்கு வங்கின்னு ஒண்ணு முதல்ல கிரியேட் பண்ணணும்ல. அப்போ அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட இருக்கு வாங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றதுதான் ஒரு புது இயக்கத்துக்கு கிடைக்கும். 2 பேரும் திருடன்னாரு விஜயகாந்த். அப்படி சொல்லிதான் 10% ஓட்டு வாங்கினாரு. அப்புறம் அவரே ஒரு திருடங்கிட்ட போய் கூட்டணி வச்ச போது அந்த 10 சுருங்கச்சு இப்ப கட்சியை 2, 3 அப்படியே சுருங்கி போய் அவருடைய வளர்ச்சியும் அங்கேதான் கிடைச்சது. கூட்டணினால வீழ்ச்சியும் அங்கேதான் தொடரும். அதுல ஸ்ட்ராங்கா நின்று எல்லா புயல்கள் அது இது தள்ளாட்டங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சு நிக்கிறவன் தான் வெற்றிகரமான தலைவனாக இருக்க முடியும். கூட்டணி சேர்றது ஒன்றும் பாவம் கிடையாது. கூட்டணி அரசியலே வேணாம்னு சொன்ன சீமானு இன்னைக்கு தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயார் அளவுக்கு வந்துட்டாரு. ஏன்னா எவ்வளவு காலத்துக்கு 8%, 10% வாங்கிட்டு 25% வாங்கினாலும் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. சில சூழல்கள் சரிவராத வரைக்கும் 26% எடுத்து ஜெயிச்சுட்டு போயிடுவோம். நான் 25 எடுத்துட்டு பாத்தீங்களா 3 மடங்கு வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? சோ அந்த யதார்த்தத்துக்கு இப்ப சீமானு கொஞ்சம் வந்திருக்கிறாரோ நமக்கு தோணுது. ஜுரம் தொடங்குவதற்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. இன்டாக்டா இருந்தது மக்களவை தேர்தலில் திமுக அணின்னு நம்ம சொல்றோம். எவ்வளவோ கசப்புகள் இருந்தா கூட அதெல்லாம் சரி பண்ணி ஜெயிக்கிற கூட்டணியை நிரூபிச்சுட்டும் காமிச்சிட்டாங்க. இது அப்படியே சட்டமன்ற தேர்தலில் தொடரும்னு நமக்கு தெரியாது. 2026 தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி சொன்னார். அது உண்மை நம்புறீங்களா? அவருக்கே தெரியாது. அரசியல்ல எதுவும் சாத்தியம். அவ பெரிய பெரிய கட்சியில அப்படி பண்ணிட்டு இருக்கிற போது புதுசா கட்சி தொடங்குற ஒருத்தர் என்ன முடிவு எடுப்பார்? நமக்கு எது சர்வைவல், முதல்ல நம்ம நின்று காட்டணும், இந்த கட்சியோட இருப்பை காட்டணும், நம்ம ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டணும் அப்படின்லாம் அவர் ஒரு கால்குலேஷன் போடலாம். இல்ல சீமான் ரைட் ஃப்ரம் டே ஒன் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். நமக்கு எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் விட்டுடு, நம்மளுடைய தனித்தன்மையை காமிச்சிட்டே இருக்கணும். என் கொள்கையை சொல்றேன், பிடிச்சா ஓட்டு போட்டு, பிடிக்காத போட வேணான்னு ஓப்பன் மேடையிலே ஒரு பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. அது ஒரு ஸ்டைல். இதுல விஜய் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறான்னு நமக்கு தெரியாது. எனக்கு பதவிகள் பெருசு இல்லை, எனக்கு நான் யாரு, என் மீது மக்கள் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ண போறேன்னு அவர் சொல்லி இறங்கினார்னா தனியா தான் நிற்பார். இல்ல கூட்டணி அரசியல்னு போனார்னா அப்போ அதை மக்கள் அவருடைய ரசிகர்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.